எவ்வளவு கூட்டம் எகிரிரும். Sorry for the break. ராஜாதி ராஜர் ராஜ கம்பீர ராஜ மாதாண்ட ராஜகுல திலக எங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் இல்லை இல்லை படிப்பது போல் நடிக்கும் ராஜா வரார் வரார் வரார். சீக்கிரமா வந்து கவனித்தீரா அமைச்சரே? என்ன மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா? அது வந்து மன்னா மிஸ் ஆன்சர் மைக். அது வந்து மன்னா அது வந்து ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன். இவன் ஏதாவது தவறு செய்தானா சொல்லுங்கள், இப்போதே சிரச்சேதம் செய்து விடுவோம். என்ன நம் பேசியவன் கேட்டு விட்டானா? அரசே 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 என்னை மன்னித்து விடுங்கள், ஏதோ தெரியாமல் பேசிவிட்டேன். என்ன பேசினாயா? கத்தினாயா? கத்தினாய். துதியை திரும்ப பாடு. இவ்வளவுதானா? நான் ஏதோ நினைத்தேன். இதோ இதோ இப்பவே பாடுகிறேன் மன்னா. ராஜாதி ராஜர் ராஜ கம்பீர ராஜ மாதாண்ட ராஜகுல திலக. பாத்திரிகா அமைச்சரே? என்ன மன்னா மீண்டும் அதே தவறு? என்ன தவறு? ராஜகுலோத்துங்கை விட்டு விட்டான். என்னது? ராஜகுலோத்துங்கை விட்டு விட்டாயா? அருமை அருமை. துதியை சுதி சுத்தமாக சொல்லியதால் இன்று முதல் நீ துதி துப்பைவாளன் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். ஆமாம் ஆமாம், அன்போடு அழைக்கப்படுவாய். இப்போதே இவனை இவனை என்ன தலை வெட்டிவிட போகிறீரா? விட்டு விடுங்கள் அமைச்சரே. டே காவலாளி, நாளைக்கு இந்த துதியை 50 முறை வீட்டு பாடமாக எழுத வேண்டும். என்ன புரிஞ்சுதா? அப்படியே ஆகட்டும் அரசே. பேஸ் பேஸ். ஆசிரியர் போல தண்டனை அளித்ததால் இன்று முதல் நீ அரசு ஆசிரியர் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். ஆமாம் ஆமாம், அன்போடு அழைக்கப்படுவாய். எனக்கு எங்க டீச்சர் அப்படிதான்ப்பா பனிஷ்மென்ட் தருவாங்க. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். நான் வரும்பொழுது நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அதுவா மன்னா? அது வந்து நடனமாடி கொண்டிருந்தோம் மன்னா. என்னது? இவ்வளவு பெரிய தர்பாரில் நடனமா? மன்னித்து விடுங்கள் அரசே. இனிமே என்னையா இனிமேல்? இப்பொழுதே இங்கேயே இந்த நொடியை மன்னித்து விடுங்கள் அரசே. என்னை விட்டு விட்டு ஆடிக்கொண்டிருந்தீர்கள். டே சிவனேசா, பாட்ட போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சாரே മനസ്സിലായോ? ஆமாம் அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதேனும் செய்தி உள்ளதா? இதை கேட்டு இவன் என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை அரசே, மக்கள் அனைவரும் நலம். ஆமாம், நம் தென்னாலி ஏன் இன்னும் காணவில்லை? ஆமண்ணா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் தரவில்லை. என்ன தைரியம் அந்த தென்னாலிக்கு இன்னும் வரவில்லை? யாரெங்கே? காவலாளி, நீ சென்று தென்னாலி ராமனை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் அரசே. இங்க இருக்க நாமளே வெட்டியாதான் இருக்கோம். இன்னும் அவன் வந்து என்னதான் பண்ண போறானோ? மன்னா மன்னா, தென்னாலிராமனின் 3 வயது குழந்தை காலையிலிருந்து அழுந்து அடம்பிடிக்கிறதாம். அதை சமாதானம் செய்து கொண்டு வருகிறேன் கூறினான் மன்னா. என்ன தான் சிறந்த அறிவாளி என பேசிக்கொள்ளும் தென்னாலிக்கு ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த முடியவில்லையா? உடனே சென்று தென்னாலிராமனை அழைத்து வா. இல்லை என்றால் கட்டி இழுத்து வா. செல். அப்படியே ஆகட்டும் அரசே. அண்ணா
மன்னித்துவிடுங்க பிரபு. என் 3 வயது குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டிருக்க அதை நான் சமாளிக்க முடியவில்லை. அதனால் தான் குறித்த நேரத்திற்குள் இந்த அசைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தன்னாலே, மன்னரிடமே போய் கூறுகிறாயா? இல்லை மன்னா, இல்லை. நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். கூறி தொலையும். என்னதான் நடந்தது? காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கல்வி கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாது தடுபடி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் ஊற்றிவிட்டு தரையிலும் சாற்றை மீண்டும் கோப்பையை எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அதனால் எப்படி மன்னா முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவே இல்லை. அதனால் தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த தெரியாத நீ என் அரசியல் இருப்பதே எனக்கு மிக பெருத்த அசிங்கம். உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானம் படுத்தியுள்ளீர்களா? என்ன தென்னாலி, மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சமாதானம் செய்யுங்கள், பார்க்கலாம். அருமை அருமை. அழுகின்ற குழந்தையை சிரிக்க வைப்பதால் இன்று முதல் நீ அல்லா மன்னன் என்ற அன்போடு அழைக்கப்படுவாய். ஆமாம் ஆமாம், அன்போடு அழைக்கப்படுவாய். அழுவாதரா கண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? பால் தரட்டுமா? பழங்கள் கொண்டு வர சொல்லட்டுமா? அழுவாதரா சமத்துக்குட்டி, வேற என்ன வேண்டும் உனக்கு? மன்னன் குழந்தை எவ்வளவு அழகாக கொஞ்சுகிறார். எனக்கு ஒரு பானை வேண்டும். அவ்வளவுதானே, ஒரு பானை தானே, இதோ கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, நீ சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் அரசே. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். என்னது, இந்த பானைக்குள் நானா? எப்படி போக முடியும்? என்ன முடியாது, என்ன முடியாது. மன்னா, மன்னனை காப்பாற்றுங்கள். மன்னா, மன்னனை காப்பாற்றுங்கள். அட நிறுத்துங்கடா ரகல பாண்டிகளா, நீங்க வேற. பானைக்குள் போக முடியாது. வேற என்னதான் வேண்டும் உனக்கு? நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன்ல இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் ஒரு குழந்தை எப்படி சமாளிப்பது தெரியாம தவித்துக் கொண்டிருக்கேன். உனக்கு உறக்கமா? அட நிறுத்துங்கடா அல்ல கைகளா, தீனி பண்ணாருமே, உனக்கு தின்பத்தான் வேலையா? உன்னை பிறகு பார்த்து கொள்கிறேன். குழந்தா குழந்தா, நான் யார் தெரியுமா? இந்த நாட்டுடைய ராஜா. ராஜானா? ராஜானா? இந்த நாட்டு யாரும் மா மன்னன். மா மன்னன்னா? மா மன்னனாவா? என்னை எல்லாம் அரசன் என்று சொல்வார்கள். அரசன்னா? என்னடா இது? எது சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேது. சரி விடப்பா, நான் ஒரு மனிதனப்பா. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மன்னா, நான் ஒரு கடிஜோக் சொல்லி குழந்தையை சிரிக்க வைக்கட்டுமா? ஏதோ சொல். குழந்தாய், எலிக்கு பிடிக்காத படிப்பு எது? லூஸ் அமைச்சரே, அத போய் எலிக்கிட்ட கேளு. அங்கே பார், ஒரு காகம் பறக்கிறது. முட்டாள் அமைச்சரே, காகம் நான் பார்க்கதா செய்யும். நான் சமாதானப்படுத்துகிறேன். எப்போ அதெல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க? அறிவு கட்ட அமைச்சரே, அங்க உட்கார்ந்து இருக்காங்களே ஆசிரியர்கள், அவங்க கிட்ட போய் கேளுங்க. குழந்தாய், உனக்கு நீச்சல் கற்றுமா? தரையில எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? முட்டாள் காவலரே. அடே அறிவு கட்ட மங்கோனி அமைச்சர்களே, மாதம் மாதம் சாப்பாடு மட்டும் வாங்கி கொண்டீர்கள், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டீர்கள். ஒரு குழந்தையை கூட சமாதானப்படுத்த முடியவில்லையா? மன்னா, நான் ஒரு அட போதுமடா உங்கள் அறிவு கெட்ட ஆலோசனை. குழந்தாய், நான் உனக்கு ஒரு பொம்மை தரட்டுமா? அதை வைத்து விளையாடுகிறாயா? போட, நான் சிரிக்க மாட்டேன். இதுவும் வேண்டாமா? சரி, நான் உனக்கு ஒரு பாட்டு பாடட்டுமா? டேய் சிவனேஷா, பாட்டா போடுறா. ராரா 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 சரச குடாரா
டேய் சிவனேசா, குழந்தைக்கு பிடிக்கிற பாட்டு போட சொன்னா பேய்க்கு பிடிக்கிற பாட்டாடா பாட்டு வச்சிருக்க. குழந்தைக்கு பிடிக்கிற பாட்டு போடுறா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. என்னடா இது? இதுக்கும் குழந்தையின் ஆளுகை நிறுத்தவில்லையா? சரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த வடையை ஒரு காகம் தூக்கி சென்றதாம். அறிவு கட்ட மண்ணா, நீ குழியா இருக்கும் போதே தூக்கி வச்சு இன்னுமான கதை சொல்லி திரியுங்க. இதுவும் வேண்டாமா? வேற நான் என்னதான் செய்வது? மிஸ், இது வேற. இதுதான் குழந்தையின் சிரிப்பதற்கு காரணமா? சரி, இந்தா வச்சுக்கோ. என்ன, செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தை நாள்கையை நிறுத்திவிட்டோம். குழந்தாய், 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 என்ன காதிலே வாங்காமல் வைத்த கண் எடுக்காமல் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? ஆனால் இதெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலி, நம் நாட்டு மாணவர்கள் செல்போனால் சீரழிஞ்சு கொண்டுள்ளார். சின்னஞ்சிறு குழந்தைகள் கண் பார்வை குறைபாட்டிற்கு ஆளாகி உள்ளனர். அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க அதோ வழியை கூறும். மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் முக்கிய தூண்கள். முதலாவதாக பெற்றோர்கள் அவர் செல்போனை குழந்தைகளிடம் கொடுப்பதை தடுக்க வேண்டும். அடுத்ததாக குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். குழந்தைகள் வீட்டிற்கு வந்த பிறகு பெற்றோரும் தேவைக்கு மட்டுமே கைபேசியை பயன்படுத்த வேண்டும். எனவே பெற்றோரும் தொலைக்காட்சியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளிடம் பேசுவதும் விளையாடுவதும் சாப்பிடுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? என்னால் முடியாத தென்னாலி. சபாஸ் தென்னாலி, சபாஸ். நீ சரியாக கூறினாய். நீ எனது கண்கள் மட்டுமல்லாமல் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டார். இனி நம் நாட்டு அனைவரும் தென்னாலிராமன் கூறியபடியே செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையா சாசனம். ஆஹா, ஓஹோ, பேஸ் பேஸ். நான் நல்லா பண்றனால ஏடா நீங்க நல்லா பண்ணிடுறீங்க. படியை கிளப்புங்கள். கரெக்டா